ஐயா வணக்கம். இது குடும்பர்கள் கட்டியிருக்கிற கோயில். இந்த கோயில் என்ன அப்படின்னு சொன்னால், குடும்ப வழிபாட்டில், அதாவது பண்டைய மருத நாகரிகத்தில் குடும்பர்கள் குளங்களை கட்டி வயல்வெளிகளை பெருக்கி அதன் மூலமாக வாழ்க்கையில் நடத்துனாங்க. அந்த வாழ்வியலில் இந்த கோயிலுக்கு பேர் கரையடி சுடலமாட சுவாமி. இந்த கோயிலுடைய பேரே கரையடி சுடலமாட சாமி தான். இந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட இப்போ 3-4 வருஷம் ஆகுது. இந்த கோயிலுக்கு முழுக்க தேவேந்திரனுடைய வழிபாட்டில் தான் இந்த கோயில் இருக்குது. அவங்க தான் வழியாக இதை வணங்கிட்டு வர்றாங்க. நம்ம குடும்பர் அப்படின்னு சொன்னால், மருதநல வழிபாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பர்கள் அப்படி சொன்னாலும் அதில் குடும்பரோடு ஐக்கியமாக இருக்கக்கூடிய தொல்வழி சமூகங்கள் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த கோயிலுக்கும் இந்த பண்பாடு, இந்த பழக்க வழக்கத்தில் தொடர்புடையவங்க. அதாவது மல்லர்கள் கலைத்த குடும்ப வழிபாட்டு குடும்பருடைய கிளை சமூகம்னு சொல்லுவாங்க. அதாவது உழவுக்குடியினுடைய கிளை சமூகம். அந்த கிளை சமூகத்தில் ஒரு சமூகம் தான் குயவர்கள்னு சொல்லுவாங்க. மண்பாண்டத்தை செய்யக்கூடிய சமூகம். இந்த மண்பாண்டத்தை செய்யக்கூடிய சமூகம் தான் திருவிழாக்கள் போது மண்பாண்டங்கள் மற்றும் இந்த மாதிரி கோயில் திருவிழாக்களுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு, சாமிகளுக்கு பூசைக்குன்னு சொல்லி பொங்கல் வைக்கக்கூடிய இந்த மாதிரி இது அடுப்பு கட்டின்னு பேர். இந்த அடுப்பு கட்டிக்கிற பேரில் பார்த்திங்கன்னா நடுவில் ஹோல் இருக்கும், துவாரம் இருக்கும். இந்த துவாரத்தை இந்த மாதிரி பானையை அதுக்கு மேலே வைத்து பொங்கல் விடுவதற்கு போல் 3 பானை ஒன்றா வைப்பாங்க, வச்சு பொங்கல் விடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாக்கள் போது கோயிலுக்கு பூஜைக்கு வைக்கக்கூடிய பொங்கலுக்காக வேண்டியதை செய்யக்கூடிய இந்த அடுப்பு கட்டி. இதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு கட்டி வச்சுப்போம். அந்த கட்டி பார்த்திங்கன்னா முழுக்க மண்ணால் செய்யப்பட்ட பொங்கு கட்டியாக இருக்கும். இது கோயிலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. இது இன்றைய வழக்காட்டில் இது மறைஞ்சு போச்சு. காலத்தில் இன்றைக்கி மறைஞ்சு போச்சு. ஏன்னா குயவர்களும் நம்மளிருந்து விலகிட்டாங்க. விலகினதுனால இது போன்ற நடுவில் துவாரமுடைய இந்த அடுப்பு கட்டி இப்போ நமக்கு கிடைக்கிறது இல்லை. இப்போ பெரும்பாலும் திருவிழாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கரண மண் இல்லை கல்லை வச்சு அடுப்பு கட்டி இப்போ பொங்கல் விடுறாங்க. இதுதான் நம்மளுடைய பண்பாட்டினுடைய நாகரிகம். இது அழிந்து விட்டது. இன்றைக்கு ஆயிரப்பேரி கிராமத்தில் இந்த கரையடி சுடலமாடன் கோயிலில் இந்த வழக்க முறை, அதாவது இந்த பொங்கக்கட்டி வழக்க முறைங்கிறது இன்றைக்கு வழக்காடில் இருக்குது. இது ஒரு மிகுந்த ஒரு சிறப்பானதாகவும் நான் கருதுகிறேன்.